Hi guys, this is Ram Kumar from Hejex Technology. So welcome to CSS Part 3 video. ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎஸ்எஸோட பார்ட் 3ல வரக்கூடிய டெக்ஸ்ட்டோட கலரு, டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்டு, டெக்ஸ்ட் டெக்கரேஷன், டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், டெக்ஸ்ட் ஸ்பேசிங், அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் ஷேடோ. ஸோ இந்த டாபிக்ஸ் மட்டும் பார்ட் 3ல பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து டெக்ஸ்டோட கலர் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ டெக்ஸ்டோட கலர் வந்து நான் மாற்றணும் அப்படின்னா நான் என்ன கொடுத்துட்றேன் அப்படின்னா ஜஸ்ட் கலர்னு மட்டும்தான் மென்ஷன் பண்ணுவேன். கலர் ஈக்குவல் டு லைட் க்ரீன்னு தரேன். லைட் க்ரீன் கொடுத்துருந்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா அந்த டெக்ஸ்டோட கலர் மட்டும் எனக்கு வந்து லைட் க்ரீனில் கொண்டு வந்து காமிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா லைட் க்ரீனில் வந்துடும். இதுதான் வந்து என்னன்னு சொல்கிறோம்னா டெக்ஸ்ட் கலர். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டெக்ஸ்ட் அலைன்மெண்ட். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பீன்னு ஒரு பேராகிராஃப் இருக்குது. நம்ம என்ன கொடுத்தோம்னா வெல்கம் we are running our business for 5+ years அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து சும்மா ஏதாவது ஒரு கண்டென்ட் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த பேராகிராஃபோட அலைன்மெண்ட் மட்டும் செக் பண்ண போறோம். ஸோ இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் ரன் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ ஓகே, சின்னதாக இருக்கு. ஓகே, நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் வந்து பார்த்தோம். ஸோ பேராகிராஃபில் டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் வந்து நான் ஜஸ்டிஃபைன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா இந்த எட்ஜஸ் மட்டும் இங்கே பாருங்க. இப்போ வந்து இது ஆல்டர்னேட்டாக கட் ஆகுது. ஒன்று வந்து OFங்கிறது இந்த இடத்துல கட் ஆகுது, ஆருங்கிறது இந்த இடத்துல வருது, மறுபடியும் ஜிங்கிறது பின்னாடி தள்ளி வருது, டெக்னாலஜிங்கிறது உள்ள போகுது. எனக்கு சைமல்டேனியஸாக எல்லாமே ஈக்குவலாக வரணும் அப்படின்னா நான் என்ன கொடுத்துருக்கேன், டெக்ஸ்ட் அலைன் வந்து ஜஸ்டிஃபை. ஸோ ஜஸ்டிஃபைன்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு இந்த இடத்துல என்ன ஆகும்னா அது எல்லாமே ஜஸ்டிஃபை ஆகி ப்ராப்பராக காமிக்கும். ஸோ இந்த மாதிரி வரதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அலைன் வந்து ஜஸ்டிஃபைன்னு யூஸ் பண்ணுவோம். அடுத்து டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர். சென்டர் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சென்டரில் ப்ராப்பராக அலைன்மெண்ட் ஆகிருக்கும். இங்கே பாருங்க என்ன இருக்கு, இந்த கோர்சஸ் ஆஃப் லேட்டஸ்ட் டெக்னாலஜி இது மட்டும் சென்டரில் வந்துருக்கு. இப்போ நியூஸ் பேப்பர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பார்டர் கிரியேட் பண்ணிப்பாங்க. அந்த பார்டருக்குள்ளே கொடுக்குற கண்டென்ட் வந்து அலைன்மெண்ட்டாக ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டருங்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டெக்ஸ்ட் டெக்கரேஷன். ஸோ டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அப்படின்னா அண்டர்லைனு, ஓவர்லைனு, ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கொடுத்துக்கலாம். அதுதான் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் சொல்லுவோம். டெக்ஸ்ட் டெக்கரேஷனில் ஓவர்லைன்னு தரேன். ஓவர்லைன்னா மேலே வந்து ஒரு லைன் மட்டும் போகும். இங்கே பாருங்க, H2 டேக்ல மேலே மட்டும் எனக்கு என்ன ஆகும், ஒரு லைன் மட்டும் கிரியேட் ஆயிருக்கு. இது வந்து ஓவர் லைன்னு சொல்லுவோம். அடுத்து டெக்ஸ்ட் டெக்கரேஷன்ல லைன் த்ரூனா அது மட்டும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ண மாதிரி காமிக்கும். அடுத்து வந்து அண்டர்லைன்னா கீழே ஹைலைட் பண்ணி காமிக்கிற மாதிரி காமிக்கும் அண்டர்லைன். இதே வந்து நான் ஓவர்லைனும் கொடுக்கலாம், அண்டர்லைனும் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஓவர்லைன் ஸ்பேஸ் அண்டர்லைன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன ஆகும், மேலேயும் ஒரு லைன் வரும், கீழேயும் எனக்கு வந்து ஒரு லைன் வந்துருக்கு. ஸோ இதுதான் வந்து டெக்ஸ்ட் டெக்கரேஷன் சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மில் வந்து என்ன கொடுக்குறோம்னா அப்பர் கேஸா லோவர் கேஸா அந்த மாதிரி நம்ம என்ன கொடுத்துக்கலாம்னா கொடுத்துக்கலாம். இப்போ இங்கே பாருங்க, அப்பர் கேஸ்ன்னு கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ல மாறிடும்.
அடுத்து வந்து லோவர் கேஸ்ன்னு கொடுத்தேன் அப்படின்னா லோவர் கேஸ்னா எனக்கு எல்லாமே ஸ்மால் லெட்டர்ல மாறிடும். அடுத்து வந்து கேபிட்டலைஸ். கேபிட்டலைஸ் அப்படின்னா எனக்கு வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த W இந்த T இந்த C மட்டும் எனக்கு என்ன அது கேபிட்டலாக மாறிடுது. இதுதான் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இண்டென்ட். டெக்ஸ்ட் இண்டென்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து லைனோட ஹைட்டு, வேர்ட் ஸ்பேசிங்கு, லெட்டர் ஸ்பேசிங்கு அந்த மாதிரி நம்ம எல்லாமே கொடுத்துக்க முடியும். ஸோ இங்கே பாருங்க டெக்ஸ்ட் இண்டென்ட். டெக்ஸ்ட் இண்டென்ட்ல நான் என்ன கொடுக்குறேன்னா 25 பிக்சல்னு கொடுக்குறேன். ஸோ எனக்கு என்ன ஆகும் 25 பிக்சல் உள்ள தள்ளி வந்துடும். இது டெக்ஸ்ட் இண்டென்ட்னு சொல்லுவோம். அடுத்து லைன் ஹைட். லைன் ஹைட் வந்து நம்ம என்ன கொடுக்கலாம், ஒரு 4 பிக்சல்னு கொடுத்துட்டோம்னா ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் இருக்கிற ஸ்பேஸ் வந்து எனக்கு என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். இங்கே பாருங்க 4 பிக்சல்னா ரொம்ப கச்சகச்சன்னு இருக்கும். ஸோ நம்ம வந்து 40 பிக்சல் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எனக்கு ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் இருக்கிற ஸ்பேஸ் மட்டும் எனக்கு என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து வந்து வேர்ட் ஸ்பேசிங். வேர்ட் ஸ்பேசிங் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் இருக்கிற ஸ்பேஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் இருக்கிற ஸ்பேஸ் மட்டும். அடுத்து லெட்டர் ஸ்பேசிங் அப்படிங்கிறது ஒரு லெட்டருக்கும் இன்னொரு லெட்டருக்கும் இருக்கிற ஸ்பேஸை மட்டும் என்ன பண்ணுதுன்னா இன்க்ரீஸ் மட்டும் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து டெக்ஸ்ட்ல இருக்கக்கூடிய மெயினான விஷயம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஷேடோ. டெக்ஸ்ட் ஷேடோ அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுன்னா இங்கே பாருங்க, இப்போ இது வந்து ஷேடோவே இல்லை, நார்மலாக காமிக்குது. இந்த இடத்துல நான் என்ன கொடுக்க போறேன்னா டெக்ஸ்ட் ஷேடோ. டெக்ஸ்ட் ஷேடோவில் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பாருங்க, 2 பிக்சல்னு கொடுத்துறேன். ஒரு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க 2 பிக்சல் வந்து இந்த ஃபாண்டோடது, செகண்ட் கொடுத்துருக்கிறது பேக்ரவுண்டில் வர ஷேடோவோட. ஸோ இது பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து ஸோ இதுதான் இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதே இது வந்து நான் என்ன கொடுத்துறேன்னா எனக்கு பேக்ரவுண்ட் வந்து ரெட் கலரில் வரணும் அப்படின்னா ரெட்டுன்னு கொடுத்துருவேன். ஸோ ரெட்டுன்னு கொடுத்தோன்னா எனக்கு வந்து பேக்ரவுண்டில் வர ஷேடோ மட்டும் எனக்கு என்னவா வருது, ரெட் கலரில் வருது. நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் பிளர்ரா ஆயிலியாக வேணும் அப்படின்னா நம்ம என்ன கொடுத்துக்கலாம்னா 5 பிக்சலுங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். 5 பிக்சல்னா எனக்கு கொஞ்சம் ஆயிலியாக வரும். ஸோ ஆயிலியாக இந்த மாதிரி வரும். இது வந்து நியான் எஃபெக்ட் கூட நம்ம மர்ஜ் கூட பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ். ஸோ அப்கமிங் வீடியோஸில் அடுத்தடுத்த செக்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம், ஃபார்ம்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். தேங்க்யூ.